அதை வச்சு பொதுவாகவே நாங்கள் எல்லாரும் அப்படிதான் சொல்லாதக்கா. மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கா. முன்னாடி எல்லாம் சின்ன பசங்களா இருந்தாங்க, நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாரும் வளர்ந்துட்டாங்கக்கா. எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அம்மா பையங்கிறதும் அம்மா பொண்ணுங்கிறதும் மாறாது இல்ல. அது மாறாதுதான். ஆனா எல்லாரும் 4 இடத்துக்கு போறாங்க வராங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, அனுபவப்படுறாங்க. ஓ, சரி எது தப்பு எது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிறாங்கல்ல. அதை வச்சு அவங்களுக்கு ஒரு விஷயத்துல உடன்பாடு இல்லைங்கிறப்போ அதை அவங்க சொல்லதானே செய்வாங்க. இப்பவும் கேள்வி கேட்காம தலையாட்டணும் ஏத்துக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாதுல்ல. அக்கா, காலத்துக்கு ஏத்த மாதிரி நீயே கொஞ்சம் மாறித்தானே ஆகணும். புரியுதுடா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம, தெரிஞ்சாலும் எதையும் பெருசா பேச முடியாம பொம்மை மாதிரி உன் மாமா உட்கார்ந்துருக்காருல்ல. அதே மாதிரி என்ன இருக்க சொல்றல்ல. அக்கா, நான் அப்படி சொல்ல வரல. நீ சொல்றதோட அர்த்தம் அதுதான்ப்பா. ஒண்ணு நான் இவர மாதிரி இருக்கணும், இல்ல இது சரிப்படாதுன்னு நான் வீட்டை விட்டு போயிடணும். நான் அந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லாருக்கும் சந்தோஷம்னா நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். இனிமே அவங்க விருப்பப்படி உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்கப்பா. நான் எதுலயுமே தலையிட மாட்டேன். இனிமே நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஏதோ சாப்பிட்டமா தூங்குனமா என் புருஷனை பாத்துக்கிட்டேன்னா நான் அப்படியே இருந்துடுறேன்ப்பா, அப்படியே இருந்துடுறேன். அதைத்தானே நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போறேன். அக்கா, அக்கா இருக்கா? அக்கா, நீ கோவத்துல இருக்க இப்போ. அதான் நான் சொல்றதை நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உங்ககிட்ட இனிமேல் நான் வாக்குவாதம் பண்ண விரும்பல. வித்யா விஷயத்துல நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. அவ வரட்டும், எல்லாரும் அவளை உட்கார வச்சு பேசலாம். ஆமாமா, வித்யா ஒரு கோவக்காரி அவசர புத்திக்காரின்னு உனக்கு தெரிஞ்சது தானே. அதான் நாம அவ விருப்பத்துக்கு எதிராக இருக்கோன்னு அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கா. கோவத்துல பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதக்கா. அவ செலக்ட் பண்ண ஆளை விட இதை ஏத்துக்கிறதா வாழ்க்கைக்கு சரின்னு எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைப்போம். நீ அதே நினைச்சுக்கிட்டு இருக்காதக்கா. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. சுதா, அக்கா உள்ள கூட்டு போ. சரிங்கம்மா. அக்கா அவ வந்தா நான் சொல்லி புரிய வைக்கிறேன்க்கா. நீ உள்ள போக்கா. வாங்கம்மா, கூட்டிட்டு போ சுதா. அழாதீங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அருண், ஜிஎம் உங்களை கேட்டாரு. சரி, நான் போய் பார்க்கறேன். ஓகே சார். இல்ல சார், இல்ல சார், ஐ அம் சாரி சார். இந்த பிரச்சனை சரி பண்ணிடலாம் சார். ஆமா சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. சார் சார் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்க. வந்துட்டியா? ஏன் அருண் இப்படி பண்ண? நான் என்ன சார் பண்ணேன்? ஒரு நிமிஷங்க வா. காலையில போக வேண்டிய யூரோப் ஷிப்மெண்ட் இன்னும் போகவே இல்லை, தெரியுமா உனக்கு? சார், நான் நேத்து எல்லாமே சைன் பண்ணி கிளியர் பண்ணி அனுப்பிட்டேன். நம்ம இண்டஸ்ட்ரியை பத்தி உனக்கு தெரியாதா? எப்ப வேணாலும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும். அதை ஹேண்டில் பண்றதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் ஹையர் அஃபிஷியல்ல யாராவது ஒருத்தர் அங்க இருக்கணும், தெரியும்ல? அது யூரோப்புக்கு நம்ம அனுப்ப வேண்டிய கன்சைன்மெண்ட் ஃபைனல் QC பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 20,000 பீசஸ் கிளையண்ட் கொடுத்த ஸ்டாண்டர்ட்ல இல்லையா. அதெல்லாம் எடுத்துட்டு புது பீஸை ரெடி பண்ணணும். நீ வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்திருக்காங்க. ஆனா நீ வரவே இல்லையேப்பா. சார், இல்ல சார், வித்யாவோட மேரேஜ் விஷயமா பேசுறதுக்காக மாமா திடீர்னு கோயிலுக்கு வர சொல்லிட்டாரு. சரி, நீ ஆபீஸ் வரதுக்கு முடியலன்னா உன் போனையாவது அட்டன் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், கோயில் இருந்ததால போனை சைலண்ட்ல போட்டேன். ஆளும் வரமாட்டேன், போனும் பிக்கப் பண்ணலனா எப்படி அருண்? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு போன் பண்ணி கூட பார்த்திருக்காங்க, நீ எடுக்கவே இல்லை. ஆமா சார், நான் எல்லாமே கிளியரா தானே இருக்கு,
அவசரமா என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்துருச்சு அருண். ரஞ்சிதா இருந்திருந்தா அவங்க நேரம் டீல் பண்ணிருப்பாங்க. அவங்களும் இங்க இல்லையே. அவங்களையும் போன்ல பிடிக்க முடியல. இப்படி பேச முடியாத சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. மீட்டிங்கை தள்ளி வச்சுட்டு நான் வந்திருப்பேனே இங்க பாரு, நம்ம 3 பேரும் வராததால அந்த கன்சைன்மெண்ட் அப்படியே நிக்குது. நம்ம எப்போ அந்த 20,000 பீசஸ் ரெடி பண்ணி அனுப்புறது? சாரி சார், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சாரியை நான் ஏத்துப்பாருன். ஆனா ஹெட் ஆபீஸ்ல இருந்து விக்ரம் சார் வந்திருக்காரு. கன்சைன்மெண்ட் போலன்னு தெரிஞ்சதுமே அவர் இங்க கிளம்பி வந்துட்டாரு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு ரெய்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ உனக்காக தான் வெயிட்டிங். வா சார். சார் ஒரு நிமிஷம் சார், எனக்காக கொஞ்சம் பேசுங்க சார். சான்ஸே இல்ல அருண். டொமஸ்டிக் ஆர்டர்னா வேல்யூ கம்மி பேசலாம். ஆனா இது இன்டர்நேஷனல் ஆர்டர், வேல்யூ ரொம்ப பெருசு. நான் வாயே திறக்க முடியாது. நீ வா சார். வாப்பா. சார் சார் நாங்க அதை சால்வ் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். மீ சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். வா. டோன்ட் வரி. பாய். குட் மார்னிங் சார். வாங்க சார். இதான் நீங்க ஆபீஸ்க்கு வர டைமா? சார் சாரி சார், திடீர்னு ஒரு பர்சனல் ஒர்க் வந்துருச்சு, அதான். உங்களுக்கு பர்சனல் கமிட்மெண்ட் தான் முக்கியம்னா அதையே பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே? உங்க வேலையை ஒழுங்கா பார்க்காம கம்பெனி பேரை ஏன் சார் கெடுக்குறீங்க? உங்க இஷ்டத்துக்கு வந்து போறதுக்கு இது என்ன உங்க ஆபீஸ்னு நினைச்சீங்களா? இன்ஃபேக்ட் நானே 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்குள்ள இருக்கேன். ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு எம்ப்ளாயி. இங்க இருக்கிற எமர்ஜென்சி புரியாம ஆடி அசைஞ்சு வரீங்க. சார், அருண் எப்பவுமே சின்சியரா தான் ஒர்க் பேசாதீங்க சார். நீங்க தான் அவருக்கு ஓவரா இடம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தான் இவர் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டை நான் அப்புறம் பார்க்கறேன். முதல்ல இந்த ஆர்டரை எப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போறீங்க? இல்லை சார், நான் நைட் ஷிஃப்ட் வச்சு முடிச்சு நாளைக்கு காலையில் கண்டிப்பாக அனுப்பிச்சிடறேன் சார். சோ 1 டே டிலே ஆயிடும். அவங்க ஆர்டரை நம்ம ஒரு நாள் லேட்டா கொடுக்கறதுனால பில்லிங்ல கை வைப்பாங்க. கம்பெனிக்கு ஒரு பைசா கூட லாபம் வராது. அது கூட பரவாயில்ல, கம்பெனியோட ரெப்புடேஷன் போயிடும். அதுக்காக தான் நீங்க சம்பளம் வாங்கிட்டு இங்க வேலை பார்க்கறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க நான் அருணோட சிஸ்டர். அவரை கொஞ்சம் பார்க்கணும். சார், முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. மீட்டிங் முடிய டைம் ஆகுமா? ஜெனரல் மீட்டிங்னா சீக்கிரம் முடிஞ்சிரும். இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் அருணுக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? சார் மீட்டிங்ல இருக்கும்போது மியூட்ல போட்டிருப்பாரு. நான் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஆனா அவர் எப்போ வருவார்னு கரெக்டா சொல்ல முடியாது. சரிங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஏப்பா, பொண்ணடாவ யமகாரி யமகாரி. டேய், அவகிடம் தப்பிச்சது ஒரு பெரிய கண்டத்துல தப்பிச்ச மாதிரி இருக்குடா. மச்சான், நீ எப்பவும் அலடா தானே இருப்ப. அவ உனக்கே இன்னைக்கு தண்ணி காட்டிட்டாலோ? ஆமாண்டா, சும்மா எனக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக அவ கல்யாணத்தை பத்தி பேசுறான்னு பார்த்தா, ஆனா திடீர்னு இப்படி என்ன கோயில்ல கொண்டு போய் லாக் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. டேய், நான் கேடினா அவ என்னோட டபுள் மடங்கு கேடியா இருக்காடா. ரஞ்சிதாவை நான் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தேன்ல, இவ வேண்டுதல்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பாக்குறாடா. டேய், நான் மட்டும் கொஞ்சம் அசந்து இருந்தேன்னு வச்சுக்கோயேன்,
இவதான் என் கையை பிடிச்சி அவன் கழுத்துல தாலி கட்டி இருந்திருப்பாடா. ம், ஜஸ்ட் மிஸ்ரா. ம். இன்னைக்கு தப்பிச்சிட்ட. ஆனா அவ இதோட விட்டுருவான்னு நினைச்சியா? அவ திரும்ப கல்யாணத்தை பத்தி பேசி டார்ச்சர் பண்ணுவாளடா. ஏய், அவ கூட கான்டாக்ட்ல இருந்தா தானே அதை பண்ணுவா. மொத்தமா ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணிட்டா. முடிஞ்சதுல. ம், அந்த முடிக்கே வந்துட்டியா மச்சான்? வேற வழி இல்லடா, வேற வழி இல்ல. டேய், அவ வாடகை வீடு எடுத்ததே ரொம்ப ஓவர்ரா. இனிமே இந்த மாதிரி பண்ணாதான் நான் அப்பவே சொன்னேன். ஆனா அவ பொய் சொல்லி என்ன முட்டாளாக்கி கல்யாணம் பண்ணிக்க பாத்துருக்கடா. ஏய், இதுக்கு மேலே நான் கூட பழகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சத்தியமா எனக்கு அது நல்லதுக்கு இல்லடா. மச்சான், அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் வித்யாவை நீ இன்ஃபார்மர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்ட. அப்ப அவளை கட் பண்ணிட்டா உனக்கு தகவல்லாம் யாரா கொடுப்பா? வித்யா இல்லைன்னா கல்பனா இருக்கடாங்க. ஆ? இனிமே வித்யாவோட டச்ல இருக்கிறது எனக்கு தான் ரிஸ்க். கோமதியும் ரஞ்சிதாவும் எனக்கு வலை வீசி நான் எதுல மாட்டுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. வித்யாவை மொத்தமா தலைமுழுகினா மட்டுமே நான் சேஃபா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். என்ன சொல்லி அவளை கட் பண்ண போற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையை சொல்ற வேண்டியதுதான். அவ நம்புவாளா? ஃபேமிலி போட்டோவை காட்டினா நம்பி தானே ஆகணும். டே, அவன் நம்பலனால எனக்கு பிரச்சனை இல்லடா. குட் பை சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டே இருப்பேன். நீ குட் பை சொல்லிட்டா அவளும் பாய் பாய்ன்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பான்னு பாத்தியா? வேற என்னடா செய்ய முடியும்? வேற என்னடா செய்ய முடியும்? ஏன்னா ஏமாத்திட்டேன்னு கதறி அழுவா, என் சட்டையை பிடிச்சி குலுக்குவா, கோவத்துல அசிங்கமா 4 வார்த்தை சொல்லுவா. இது எல்லாத்துக்குமா சேர்த்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். மச்சான், ஒருவேளை அவ போலீஸுக்கு போயிட்டா? ஏய், என்ன அதை வச்சா போலீஸுக்கு போவா? அவளை கூப்பிட்டு நான் வெளியே எங்கேயும் சுத்துனதும் கிடையாது. என் விரல் நகம் கூட அவன் மேல பட்டதில்ல. என்ன அடிக்கடி அவளோட காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசியிருக்கேன். அது கூட ரஞ்சிதா பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அதை வச்சுலாம் அவளால எனக்கு கார்னர் பண்ண முடியாதா? மச்சான், எதுக்கு ஒரு தடவை அவளை இப்பவே கட் பண்ணுமா இல்ல தள்ளி போடணுமான்னு யோசிடா. இல்லடா, ரஞ்சிதாக்காக தான் நான் அவ கூடயே பழகிட்டு இருக்கேன். ஆனா அவ ரஞ்சிதா இடத்துக்கே வரணும்னு துடிக்கிறாடா. அவளை டீல் பண்றதுலேயே என் வாழ்க்கை தொலைஞ்சிட்டேன். ஏன் ஆசையை நான் எப்படா நிறைவேற்றுறது? அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன். வித்யா எனக்கு இனிமே தேவை இல்லடா. டேய் 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 மச்சான், போ போ, வேலையை பாரு போ. சார் இல்ல சார், நான் என்ன சொல்ல பாரு, நான் வரேன்னா- உங்ககிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கேட்கல. போய் முதல்ல வேலையை முடிங்க, போங்க. ஏய் சார் அருண், இல்ல சார். சார் தான் சொல்லிட்டாருல, நீ போ, போய் வேலையை பாரு, போ 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 அருண். என்ன சார், உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? இதுதான் லாஸ்ட் வார்னிங் sorry, சொல்லிட்டேன். இதே தப்ப திரும்ப பண்ணாருன்னா சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். அருண், அருண், ஆ? உங்க சிஸ்டர் வந்திருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டரா? ம். வித்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அருண், நான் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்பவே பேசணும். இங்க பாரு, நான் ஏற்கனவே ஆபீஸ்ல செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காத. வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், கிளம்பிக்கிறது. டேய், பொறுமையா பேசிக்கலனா நான் அப்பவே வீட்டுக்கு போயிருக்க மாட்டேனா? உன்கிட்ட அவசரமா டிஸ்கஸ் பண்ணந்தா என்னைக்கும் எல்லாமே இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். எனக்கு புரியுது வித்யா, ஆல்ரெடி இங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அதை விட பெரிய நெருக்கடியில சரி நான் சரி சரி, இருக்கேன்டா. கத்தாத கத்தாத. என் வாழ்க்கையை விட உன் ஆபீஸ் பிரச்சனை தான் உனக்கு பெருசா போச்சா? என் கல்யாணத்தை பத்தி இமீடியட்டா முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அதுக்கு தான் உன் ஹெல்ப் கொஞ்சம் தேவை. கொஞ்சம் அமைதியா இரு வித்யா, ப்ளீஸ். உன் அக்காக்காக 1/2 மணி நேரம் உன்னால ஒதுக்க முடியாதா? நீ தான் கோவிலே வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டல, அதுக்கப்புறம் பேச என்ன இருக்கு? இருக்குடா, நீ கேட்டா தானே தெரியும். இன்னும் என்னடா யோசிக்கிற? இங்க பாரு, மத்த நேரமா இருந்தா கூட பரவாயில்ல. இப்பதான் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஆபீசர் வந்திருக்காரு. அதுவும் இல்லாம நம்ம பர்சனல் விஷயத்துல ஆபீஸ்ல வச்சு பேசணும் வையேன், அவ்வளவுதான். ஒரு அவசரம்னா பேசிதானே ஆகணும். கொஞ்சம் வெளியில வாயேன் ப்ளீஸ். இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி வரேன். வெளியெல்லாம் வேணாம், உள்ள போய் பேசுவோம் வா.
சொல்லு வித்யா, என்ன பிரச்சனை? அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அருண்? அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சும் எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வச்சு சம்மந்தம் பேசுறாங்க? இங்க பாரு, ஆக்சுவலா கோயில நீ அம்மாவும் பேசுனதுக்கு அப்புறம் தான் உன்னோட லவ் விஷயத்தை பத்தி எனக்கு தெரியும். கோவில இருந்தால்தான் நான் இதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை. நீ அம்மா மேல கோவப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு வித்யா. இப்ப வரைக்கும் உன் காதலை பத்தி பேசிட்டு இருக்கியே தவிர அம்மா எதிர்பார்த்த எதையுமே நீ செய்யவே மாட்டேங்கிற. அம்மாவோட கம்ப்ளைண்ட் இதுதான். நீ ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்ன, அம்மாவும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சா? உன் லவ்வரு அவர் ஃபேமிலியோட வந்து நம்ம வீட்டுல பேசணும். நம்ம எல்லாரும் அவங்க வீட்டை போய் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே உன் விஷயத்துல நடக்கவே இல்லையே. சரி, ஃபேமிலி பேசுறது கூட அப்புறம்தான். முதல்ல நீ காதலிக்கிற ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்கணும்ல. அதுவே இன்னும் நடக்கலங்கிற போது அம்மாக்கு எப்படி உன் லவ் மேல நம்பிக்கை வரும்? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்றதா தானே அவங்க நினைப்பாங்க. அருண், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்படிதான் இல்ல வித்யா, நான் அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். சரி விடு, நான் உனக்கு இப்ப என்ன செய்யணும் அதை சொல்லு. இல்லடா, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, அதை முடிச்சுட்டு அவர் வரேன்னு சொல்றாரு. நீதான் இதை அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். வித்யா, இனிமே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அம்மாக்கு உன் மேல நம்பிக்கை வரணும்னா அவர் வந்து அம்மா கிட்ட பேசணும். டேய், இரு, அவருக்கு என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும். நாளைக்கே உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னும் கம்பல் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் அம்மா கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அருண் எங்க? ஆபீஸ் ரூம்ல இருக்காரு மேம். இங்க பாரு, நீ அவர் யாருன்னு சொல்லு, அவர் அட்ரஸ் கொடு. அவர்கிட்ட போய் நான் பேசி பாக்குறேன். நான் அவரை போயிட்டு ஃப்ரெண்ட்லியா மீட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இல்லடா, நீ போய் பேசினா சரியா இருக்கும் தான் எனக்கும் தோணுது. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் லவ் பண்றது வேற யாரும் இல்ல, உனக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம ஃபேமிலிக்காக அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். வித்யா, நீ அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்ததெல்லாம் போதும். அவர் பேரை சொல்லு. அவரோட பேரு அருண். ரஞ்சிதா, நீ எப்போ வந்த ஆபீஸ்க்கு? இப்பதான் அருண், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன சொல்ல சொல்லு. முதல்ல நான் சொல்றது கேளுடா. சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் உன்கிட்ட தனியா பேசணும். கூட யார் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. முதல்ல அவளை போ சரி சரி சொல்லு. இரு. ரஞ்சிதா, நீ போய் உன் கேபின்ல வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். சொல்லு, என்ன விஷயம்? இங்க வா நீ. என்ன விஷயம்? பாரு, அது யாருன்னு சார் சொல்ல எல்லாம் ரெடியா வரேனா? இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். அருண், விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு அருண், உன் பர்சனல் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். விக்ரம் சார் கிளம்புற வரைக்கும் அவர் கண் பார்வையிலே இரு. எல்லாமே கரெக்டா நடக்குதான்னு மட்டும் பாரு. இந்த ஆர்டரை அவர் சொன்ன மாதிரி முடிச்சு அனுப்பியே ஆகணும், புரியுதா? இல்லனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அருண். சாரி சார், நான் என்ன விஷயம்ன்றதை பார்க்கறேன். ஓகே, சீக்கிரம் பாரு. ஓகே ஓகே சார். வித்யா, நான் தான் சொல்றேன் இங்க ஃப்ரீயா பேச முடியாதுன்னு. நீ வீட்டுக்கு போ, நான் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம், சரியா? ப்ளீஸ். அருண், ஐயோ நான் ரஞ்சிதா, நீயாவது புரிஞ்சுக்கோ, நான் வந்து பேசுறேன், ப்ளீஸ். அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. அண்ணி, நீங்க லவ் பண்ற ஆளை பத்தி நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். அது என் பர்சனல் விஷயம். அதுல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நல்லத சொல்றதுக்கு உரிமை வேணுங்கிற அவசியம்லாம் இல்ல. அண்ணி, அந்த பாலா நல்லவன் இல்ல, அவனோட பழகாதீங்கன்னு நான் என்னைக்கோ உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கேன். அதையும் மீறி நீங்க கல்யாணம் வரைக்கும் இதை கொண்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல.
நான் சொன்னதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா? ஹேய், என் பாலாவை பத்தி எனக்கு தெரியும். கண்டவ சொல்றத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு என் மேல 1000 கோவம் இருக்கலாம், அது வேற. ஆனா இந்த விஷயத்திலயாவது நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க அண்ணி. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இனிமே அவன் கூட பழகாதீங்க. அவன் உங்க வாழ்க்கையில வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வாய மூடு. என் பாலாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி என் மனசு குழப்பி என்னையும் அவரையும் பிரிக்கலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடந்துட்டா என் வாழ்க்கை போயிடும். நான் சந்தோஷமா இல்லாம கஷ்டப்படணும். அதுதானே உன் ஆசை? உன் கெட்ட எண்ணம் என்னைக்குமே பலிக்காதுடி. அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நாங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரதான் போறோம். நீ அதை பார்த்து வயிறறிய தான் போற. நீங்க நினைக்கிறது நடக்கவே போறதில்ல அண்ணி. எப்படி அடிச்சு சொல்ற? அது கிடைக்க என்ன பிளான் வச்சிருக்க? நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அண்ணி. அந்த ஆள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கூட அவன் தான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிருப்பானே.